வெல்கம் பேக் முத்து பிளம்பிங் ஒர்க். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு கீஜர் காயில் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் அதிகமாக வியூஸ் போனதுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபுல் வீடியோ இதை பற்றி போடுங்கன்னுட்டு. இது பார்த்திங்கன்னா ரேக்கோல்டு பிராண்டு தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரேக்கோல்டு கீஜர் காயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது 3 ஸ்க்ரூ இருக்கும். கேப்பை கழட்டின்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா தெர்மாஸ்டாட்டு. இதில் வந்துட்டு 2 ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நியூட்ரல் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பேஸ் இருக்கும். இந்த தெர்மாஸ்டாட் தான் உங்களுக்கு ஹீட் ஆயிருந்தோம், இவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட் ஆயிருந்தோம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆக வேண்டியது, வேலை செய்ய வேண்டியது. இதுதான் தெர்மாஸ்டாட்டு. பாருங்கள், இது பிளாக் ஒயரு, இது பார்த்திங்கன்னா நியூட்ரல். ரைட் சைடு பார்த்திங்கன்னா ரெட் ஒயர் இருக்கும், அது பேஸு. அதில் தான் உங்களுக்கு கரண்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் லூஸ் பண்ணிட்டு கழட்டியாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் தெர்மாஸ்டாட்டு. ரேக்கோல்டு இது மாதிரி வரும். நார்மல் கீஜர் வேறு டைப் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காயிலுக்கு அந்த இது கிளாம்ப் போட்டு டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம 2 கிளாம்புக்கு 2 போல்ட் இருக்கும் 10 mm. நம்ம அதை கழட்டிட்டு காயில் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கிளாம்ப் கழட்டிக்கலாம். பாருங்கள், இதுதான் ரேக்கோல்டு கீஜர். இது மாதிரி இருக்குது. நான் ஒரு ஆளாக இருக்கிறதுனால கையிலே பிடிச்சிட்டு நான் வீடியோ எடுக்க முடியல, அதனால் மொபைல் கீழே வச்சுட்டு நான் இப்போ கழட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நார்மல் கீஜர் உங்களுக்கு எப்படின்னு தெளிவாக வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு கீஜர் ஒரு மாதிரி மெத்தட் இருக்கும். அது இப்போ நார்மல் சின்ன கீஜர் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் கீஜருக்கு ஒரு மாதிரி வரும், பெரிய கீஜருக்கு ஒரு மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா அது கிளாம்ப் கழட்டியாச்சு. இப்போ நம்ம ரொம்ப புஷ் பண்ணி ப்ரெஷராக பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த காயில் இதை பார்த்திங்கன்னா பிளாஞ்சு ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப நாள் அது அவங்க சர்வீஸ் பண்ணாதனால ரொம்ப கலீஜாக இருக்குது. தண்ணி அதுக்குள்ளே இருக்கிறது, அந்த சால்ட்டு, அந்த மண் இதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கிறது இவ்வளோ இதாக இருக்குது. காயில் இப்போ கழட்டி காட்டுறோம் பாருங்கள். காயில் கொஞ்சம் இந்த இது பார்த்திங்கன்னா எக் டைப்பு, கொஞ்சம் ரவுண்ட் டைப் இருக்காது, ஸ்கொயர் டைப் இருக்காது, ஒரு மாதிரி நம்ம முட்டை வடிவத்தில் தான் இருக்கும். இது எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம், திருப்பம் அது உள்ளே உக்கார அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கொஞ்சம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு எக் ஷேப்பில் தான் இருக்கும், முட்டை வடிவத்தில் தான் இருக்கும். பாருங்கள், இந்த காயில் மேலே ஃபுல்லாக சால்ட் பாமாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு அலுமினியம் இது கொடுப்பாங்க, அதெல்லாம் ஃபுல்லாக துரும்பிடிச்சு கட் ஆகிட்டுருக்கு. காயில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க் ஆகும், பட் அவங்க வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்காது குவாலிட்டி, நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணிடுறோம்னுட்டாங்க. அது ஹீட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருந்தது, அதனால தான் அவங்க சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரிஜினல் காயில் தான் வாங்கிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா காயில் எப்படி உட்கார அடிக்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஒரு கையில் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் தான் உட்கார அடிக்க போகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஒரு சைடு உள்ளே புஷ் பண்ணலான்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். இது மாதிரி கரெக்டாக ஈவனாக கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், இது மாதிரி வச்சிடணும் ஈவனாக. 2 கிளாம்ப் இது மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்டு நான் டைட் பண்ண முடியல, அதை கீழே வச்சுட்டு இப்போ பண்ணுறேன். நம்ம பார்த்திங்கன்னா ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிக்கல், டைல் ஒர்க்கு, பாத்ரூம் ஃபுல் ரெனிவேஷன் பண்ணுறதாகட்டும், கிச்சன் ரெனிவேஷன் பண்ணுறதாகட்டும், எல்லாமே A to Z எல்லாமே பண்ணுறோம். நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் எங்கன்னு பார்த்திங்கன்னா இந்திரா நகர், CV ராமன் நகர், விக்ஞான் நகர், ககதாசுபுரா, மல்லேஸ்பாலியா, நியூ திப் செந்திரா, தம்லூர், அல்சூர் எல்லாமே இந்த சரௌண்டிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கான உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் கால் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிளாம்ப் டைட் பண்ணுறதை பார்க்கலாம். இது மாதிரி நல்லா ஈவனாக வச்சுட்டு க்ளீனாக டைட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெர்மாஸ்டாட் போட்டுக்கலாம். தெர்மாஸ்டாட் போட்டு 2 ஒயர் இருக்கும். பிளாக் வந்துட்டு Nன்னு ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா Lன்னு இருக்கும். Lன்ற சைடு பார்த்திங்கன்னா ரெட் ஒயரு, Nன்ற சைடு பார்த்திங்கன்னா நியூட்ரல் அந்த பிளாக் ஒயர் டைட் பண்ணிக்கணும். எப்பயும் பார்த்திங்கன்னா க்ரீன் ஒயர் அது பாடியோட அதை டைட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நம்ம கழட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இது மாதிரி பார்த்துட்டு அந்த ரெட் ஒயரை கூட பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் ஒயரும் வரும், அதுவும் சேர்த்து நம்ம டைட் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த பிளாக் இது அதோட ப்ரெஷ் பண்ணிடலாம். அதை கழட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அந்த தெர்மாஸ்டாட் கழட்டும் போது அதோடு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டாச்சு. இப்போ கேப் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் போட்டு 2 கிளிப் இருக்கும், அதில் போட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து போட்டு 3 ஸ்க்ரூ இருக்கும், 3 ஸ்க்ரூ போட்டு நம்ம கேப்பை டைட் பண்ணால் முடிஞ்சது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், டைல் ஒர்க் இது சம்மந்தப்பட்ட வீடியோ அதிகமாக போட்டிருக்கோம். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் எல்லாமே. இந்தியன் டாய்லெட் டு வெஸ்டர்ன் டாய்லெட் பண்ணித்தரோம். இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட்டு பண்ணித்தரோம். உங்களுக்கு யாருக்கான தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். எப்பயுமே கீஜர் காயில் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளக்கு கழட்டிட்டு செய்கிறது நல்லது. சில வீட்டுங்களில் பார்த்திங்கன்னா காயில் போயிட்டுருக்கும், அவங்க ஆன் பண்ணால் ரிட்டர்னுக்கு லைட்டாக அறுத்து வரும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தது கனெக்ஷன் பைப்பெல்லாம் ரொம்ப ரஸ்ட் ஆகிட்டு இருந்தது, அதனால் 2 கனெக்ஷன் டியூபும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆங்கிலுக்காக போயிட்டு இருந்தாலும் ஆங்கிலுக்காக சேஞ்ச் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.